நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சைடில் ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணிட்டு இருக்க அதே டைமில் பேரலா இன்னொரு ஒரு ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். இந்த ஆப்ரேஷனோட மெயின் எய்ம் என்ன? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாவோயிஸ்டையும் காலி பண்ணணும். மார்ச் 2026 வி ஹவ் டு எண்ட் வார் வித் தி மாவோயிஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் எந்த காட்டுக்குள்ளேயும் மாவோயிஸ்ட்டை பார்க்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாவோயிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணலாம், சரண்டர் பண்ண வைக்கலாம், இல்லை கொலை பண்ணலாம். எப்படியாவது எல்லா மாவோயிஸ்டும் காலி பண்ணணும். தட் இஸ் தி எய்ம் ஆஃப் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். அப்போ லாஸ்ட் ஒரு 60-70 இயர்ஸாக இருக்கிற ஒரு மூவ்மெண்ட்டோட கம்ப்ளீட் ரூட்டையும் கொலாப்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வாட் இஸ் தி சிம்பிளஸ்ட் ஐடியா? அந்த குரூப்போட டாப் தலைவர் இருப்பாங்களே, டாப் லீடர்ஸை தூக்கிட்டாலே போதும், பாட்டம்ல இருக்கிற எல்லா கேடர்ஸும் வீக் ஆயிடுவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி எக்ஸ்போஸ் ஆயிடும், ஸ்ட்ராட்டஜி வீக் ஆயிடும். அப்போ ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்டோட முக்கியமான எய்ம் என்னன்னா, மாவோயிஸ்ட் அரெஸ்ட் பண்றதுல இருந்தாலும் மெயின் எய்ம் மாவோயிஸ்ட் குரூப்ல இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரி லெவலில் இருக்கிற டாப் லீடர்ஸை என்கவுண்டர் பண்ணணும். ஸோ அதுதான் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜோட ஹெட்லைன்ஸ். தி டாப் மாவோயிஸ்ட் among 27 killed in Chhattisgarh. For example, மாவோயிஸ்டுக்கான மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி கொடுத்த தி ஆர்கிடெக்ட் பசவு ராஜு, ஒன் ஆஃப் தி டாப் லீடர் ஆஃப் மாவோயிசம், அவரை போட்டு தள்ளியாச்சு. எந்த ஆப்ரேஷன்ல? ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்ல. ஸோ எல்லா போலீஸ் ஃபோர்ஸும் இதை ஒரு பயங்கரமான சக்சஸா செலிப்ரேட் பண்றாங்க. என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, டாப் கேடர் இருக்கிறவங்களை காலி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லாமே ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆயிடும், சரண்டர் ஆயிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்தியாவிலிருந்து மாவோயிசத்தை எலிமினேட் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டாப் லீடர் தூக்கணும். இது கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆக்சுவலா ரியாலிட்டியில தட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இந்த இஷ்யூல இருந்து நாம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன? நம்ம நிறைய ஆப்ரேஷன் பண்ணி மாவோயிஸ்ட்டை சாகடிச்சிடலாம். பட் மாவோயிசம் ஐடியாலஜி என்ன பண்ண முடியாது? சாகடிக்க முடியாது. இந்தியாவில இருந்து ஒரு ஐடியாலஜியை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா வாட் யூ ஹேவ் டு டு? இந்த ஐடியாலஜி உருவானதுக்கான ரீசன் என்ன? ஸோ அதுக்கான ஐடியாஸ் முன் வச்சா மட்டும்தான் மாவோயிசம் ஐடியாலஜி டிசப்பியர் ஆகும். ஸோ போலீஸோட ஆப்ரேஷன் வயலன்ஸ் இது எல்லாமே அந்த சர்ஃபேஸ் லெவல் ஒரு பார்ட்டியோட பர்சனாலிட்டியை என்கவுண்டர் பண்ண முடியும். பட் ஐடியாஸ் ஆன் தி இயர் அப்படியே போயிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ட்ரைபல் வில்லேஜ். இங்க கவர்மெண்ட் மைனிங் பண்ண போறாங்க. ஸோ மைனிங் பண்றதுக்காக மக்களை வெளியே அனுப்புறாங்க. ஸோ பீப்புள் காட் டிஸ்பிளேஸ்ட், வெளியே வந்துட்டாங்க. எந்த மக்கள்? ட்ரைபல்ஸ். வெளியே வந்துட்டாங்க சொல்றதை விட வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ வெளியே வந்த ட்ரைபல் யூத்ஸ் சும்மா இருப்பாங்களா? ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்களா? இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு போலீஸ் என்ன பண்ணும்? அடிக்குமா? வயலன்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுமா? அப்போ எங்களை அடிச்ச போலீஸை ரிவெஞ்ச் பண்றதுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்? மாவோயிஸ்டா மாற போறோம். கையில கன் எடுத்துக்க போறோம். முடிஞ்சா இப்போ எங்களை அடிங்க. ஸோ மாவோயிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் அட்டாக் பண்ணுவாங்க. என்ன ரீசன்? அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கல. எங்க லேண்டை விட்டு வெளியே வந்துட்டோம், கொஸ்டின் கேட்டாங்க அடிக்கிறீங்க, இப்போ நாங்கள் உங்களை அடிக்கிறோம். போலீஸ் என்ன பண்ணுவாங்க? ரீடைலேட் பண்ணுவாங்களா? திருப்பி அடிப்பாங்களா? அகைன் என்ன பண்ணுவாங்க? அதே ட்ரைபல் வில்லேஜுக்கு போயிட்டு மறுபடியும் ரைட் பண்ணுவாங்களா? மறுபடியும் மக்கள் என்ன பண்ணுவாங்க? மாவோயிஸ்ட்ல ஜாயின் ஆவாங்களா? இது ஒரு சைக்கிள் தானே. ஸோ சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எதை யூஸ் பண்ணா? வயலன்ஸ் யூஸ் பண்ணா. அப்போ இந்த ஈவெண்ட்ல வாட் இஸ் தி ரியல் இஷ்யூ? யூத்ஸ் வந்து மாவோயிஸ்டா மாறுறது வந்து இட் இஸ் சர்ஃபேஸ் இஷ்யூ. த ரியல் இஷ்யூ இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். லேண்ட் ரைட்ஸ் கிடைக்கல, அதனால இன்கம் வரல, அதனால படிக்க முடியல, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கல. தீஸ் ஆர் தி ரியல் இஷ்யூஸ். அப்போ இந்த ரியல் இஷ்யூ சால்வ் ஆகாத வரைக்கும் போலீஸால கவர்மெண்டால மாவோயிஸ்ட்டை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர ஐடியாஸை வீக்கன் பண்ண முடியாது. தேர்ஃபோர் தி சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ் வில் கண்டினியூ ஆஸ் தி எண்ட்லெஸ் லூப். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே பசவராஜு. ஒரு யார் இவர்? ஸ்டார்டிங் டைம்ல ஒரு யங்ஸ்டர், ஒரு இன்ஜினியர். இப்ப வாரங்கள் என்ஐடி சொல்றோம்ல, அந்த என்ஐடில பிடெக் படிச்சவர். அப்ப பிடெக் படிச்ச ஒரு யங்ஸ்டர் நார்மல் ரொட்டீன் லைஃபை சூஸ் பண்ணாம ரெவல்யூஷனரி லைஃபை சூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? இவருக்கு மாவோயிசம் ஐடியா பிடிச்சிருக்குன்னா என்ன ரீசனா இருக்கும்? கவர்மெண்டோட வயலன்ஸா இருக்கலாம், இல்ல கவர்மெண்டோட இன்ஜஸ்டிஸா இருக்கலாம். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட், பாவர்ட்டி. அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும்னா எது ஒர்க் அவுட் ஆகாது? வெறும் ப்ரொடெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ரீசன்? கவர்மெண்ட் கிட்ட வயலன்ஸ் இருக்கு. அப்ப கன் வச்சிருக்கிற கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணணும்னா we have to start violence. That is the simple philosophy of Maoism. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்? கவர்மெண்டோட ஃபேஸ் வந்து வயலன்ஸ் கிடையாது, சோஷியல் ஜஸ்டிஸ் தான் எங்களோட எய்ம். உங்களோட வில்லேஜை பாருங்க எவ்வளவு சூப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கோன்னு ஒரு ரியல் சேஞ்சை உருவாக்கி காட்டினா மட்டும்தான் மாவோயிசம் ஐடியாலஜி டிசப்பியர் ஆகும். So next இந்த நியூஸோட ஹெட்டிங் படிங்களா, டெவலப்மெண்ட் ஆஃப் பிரம்மோஸ் மிசைல் வித் லாங்கர் ரேஞ்ச் NG வேரியன்ட் ஆன் ட்ராக். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பிரம்மோஸ் மிசைல் தெரியும். இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கின மிசைல் இது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கிட்டு இந்த நியூஸ்குள்ள இருக்கிற சில பேசிக்ஸ்ல ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ், என்ஜின்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஜெட் இன்ஜின், இன்னொன்று ராக்கெட் இன்ஜின். இந்த ரெண்டு இன்ஜினுக்கு டிஃபரன்ஸ் தெரியுமா? சரி, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பேசிக்ஸ். இங்க நாம இருக்கோம், இவங்க நம்மளோட எனிமி. இவங்களை அட்டாக் பண்ணணும் த்ரூ மிசைல். நம்ம கையில பாம்பு இருக்கு, மிசைல் அட்டாச் பண்ணியாச்சு. இவங்க எப்படி அட்டாக் பண்ணலாம்? ரெண்டு ஆங்கிள் அட்டாக் பண்ணலாம். இது அவங்க இருக்கிற வீடு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை தூக்கி போடலாம், மேலே போயிட்டு ஆகும், ஒரு கீழே இருக்கலாம். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது ஸ்ட்ரைட்டா போயிட்டு மேலே போயிட்டு திரும்பி வந்து அட்டாக் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ரெண்டு மெத்தடுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? அகைன் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் இருக்குல்ல, நம்ம எதை பயன்படுத்துறோம்? ஆங்கிள் பயன்படுத்துறோம்ல. ரொம்ப தூரம் ஹைட்டுக்கு நம்ம தூக்கி போட்டா அது என்ன ஆகும்? அவ்வளோ ஸ்பீடுக்கு மேலே போயிட்டு ஒரு ரெண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவங்களை அட்டாக் பண்றதுக்கு நம்ம இந்த ஆங்கிள் அனுப்புனா மிசைல் ஆயிடும், மேலே போயிட்டு ஸ்லோ ஆகிட்டு அங்கே இறங்கி அடிச்சிடும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அட்டாக்கு வந்து அந்த மிசைலை கண்ட்ரோல் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக போய் அடிச்சிடும். பட் செகண்ட் பார்த்தோம்ல, அது எப்படின்னா ஒரு மிசைலை கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக போ, அகைன் மேலே போ, அப்புறம் கீழே இறங்கு, அகைன் மேலே போ, கீழே இறங்கு, அட்டாக் பண்ணு. அப்போ ஃபுல் மிசைலை நம்ம என்ன பண்ணுறோம்? டைரக்ட் பண்ணிட்டே இருக்கும். உலகம் முழுக்க யூஸ் பண்ணுற மிசைல் வந்து இந்த ரெண்டு ஆங்கிள் தான் இருக்கும். ஒன்று பேலிஸ்டிக் மிசைலா, நம்ம பாலை தூக்கி போடுற மாதிரி ஒரு ஆங்கிள் தூக்கி போட்டால் அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி போய் இறங்கி அடிச்சிடும்.
இன்னொன்று க்ரூஸ் மிசைலா, ரொம்ப தூரம் தூக்கி போட தேவையில்ல, எங்கே தேவையை அட்ஜஸ்ட் பண்ணி டார்கெட்டை அட்டாக் பண்ணிடலாம். ஸோ மிசைல்ஸில் பேசிக்காக அதோட மூவ்மெண்ட்டை பொறுத்து ரெண்டாக பிரிப்பாங்க. இது பேசிக்ஸ் எனக்கு தெரிஞ்சது. பட் இது ரெண்டு மிசைல் ஆங்கிள்லையும் ஒரு மிசைலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணணும்ல, வேகமாக மூவ் பண்ணணும்ல, மூவ் பண்ணுறதே தேவை, இன்ஜின் தேவையில்ல. அதுதான் மேலே பார்த்தோம். ரெண்டு வகையான இன்ஜின் இருக்கு. அதாவது புஷ் பண்ணி முன்னாடி மூவ் ஆகணும்ல, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவையில்ல, இன்ஜின். அப்போ முன்னாடி போகிறதுக்கு அந்த புஷ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு? ஃபயர் தானே. அந்த நெருப்பு வந்து அடிக்குது, முன்னாடி மூவ் ஆகுது. அப்போ அந்த நெருப்பு உருவாக்குறதுனே தேவை, ஃபியூல் தேவை, அதோட முக்கியமானது அதை எரிக்க வைக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவையில்ல, ஆக்சிடைசர் தேவையில்ல. இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஜெட் இன்ஜின், இந்த இன்ஜினுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதான் டார்கெட் அட்டாக் பண்ண போறோம்னா அந்த இன்ஜின் மூவ் ஆகும்போது அந்த காத்துல என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்குமா? ஸோ காத்துல இருக்கிற ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணி இன்ஜினுக்குள்ள அனுப்பி ஃபியூல் கூட மிக்ஸ் ஆகி அதை பர்ன் பண்ணி என்ன பண்ணும்? புஷ் பண்ணி போயிட்டு இருக்கும். ஜெட் இன்ஜின். ஸோ எங்கெல்லாம் ஜெட் இன்ஜின் படிக்கிறீங்களோ என்ன அர்த்தம்? அது ஃபாஸ்டா மூவ் ஆகுறதுக்கு ஏர்ல இருக்கிற ஆக்சிஜனையே ஆக்சிடைசரா பயன்படுத்தி ஃபியூல் கூட மிக்ஸ் பண்ணி பர்ன் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கும். பட் இப்போ யோசிங்களேன், நீ எங்க இருக்கீங்க? ஓகேவா? இப்போ ஸ்பேஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கெட் அனுப்புறீங்க, அது முன்னாடி மூவ் ஆகுறது என்ன தேவை? இன்ஜின் தேவை, பர்ன் ஆகணும். அப்போ ஏர்த்துக்குள்ள அட்மாஸ்பியருக்குள்ள இருந்துச்சுன்னா ஓகே, அட்மாஸ்பியருக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணி பர்ன் பண்ணி மேலே போயிட்டு இருக்கலாம். பட் அட்மாஸ்பியர் தாண்டினதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் நல்லா இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. என்ன பண்ணி ஆகணும்? ஃபியூல் தேவை பிளஸ் ஆக்சிடைசர், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன். இது ரெண்டுத்துக்கு சேர்த்து என்ன பண்ணும்? அந்த இன்ஜின் தூக்கிட்டு போகும். அந்த இன்ஜின் ராக்கெட் இன்ஜின். டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? இப்போ சொல்லுங்களேன், ராக்கெட் இன்ஜின்ல ஃபியூலும் இருக்கும், ஆக்சிடைசரும் இருக்கும். அப்போ ஸ்பேஸுக்கு போயிட்டா ஸ்பேஸ்ல ஆக்சிஜன் இல்லை, ஒர்க் ஆகல, யோசிக்க தேவையில்லை. அந்த இன்ஜினுக்குள்ளே ஆக்சிடைசர் இருக்கு, பர்ன் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்போ உங்க மிசைலுக்கு எந்த இன்ஜின் தேவைப்படும்ன்றது எதை பொறுத்து இருக்கு? டார்கெட்டை பொறுத்து. உங்க டார்கெட் அட்மாஸ்பியருக்குள்ள இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க அனுப்ப போற மிசைல இருக்கிற இன்ஜினுக்குள்ள ஃபியூல் இருந்தாலே போதும். என்ன தேவையில்லை? ஆக்சிடைசர் தேவையில்லை. ஸோ அட்மாஸ்பியருக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கு, அப்சர்வ் பண்ணி எடுத்து போயிடலாம். என்ன இன்ஜின் இது? ஜெட் இன்ஜின். அந்த ஜெட் இன்ஜினோட பேர் தான் ராம்ஜெட் இன்ஜின். ராம்ஜெட்டோட அடுத்த அப்டேஷன் தான் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். யோசிக்க முடியுதா? இப்போ இருக்கிற மிசைல் வந்து சவுண்டை விட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மிசைல் என்ன பண்ணி ஆகணும்? அந்த ஸ்பீட்லேயே ஏர் அப்சர்வ் பண்ணி இன்ஜினுக்குள்ளே அனுப்பி பர்ன் பண்ணும்ல. அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டான இன்ஜின் தேவையில்ல, ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். ராம்ஜெட் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணும், ஃபாஸ்ட்டாக பண்ணும். பட் ஃபர்ஸ்ட் யோசிங்களேன், இப்போ ஸ்பேஸ் அனுப்ப போறீங்க. இப்போ ஸ்பேஸ் அனுப்ப போகிற வண்டியில் நீங்கள் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. என்ன ரீசன்? ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பர்ன் ஆகணும்னா அதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அது அட்மாஸ்பியர் இருந்து எடுத்துக்கும், அதுவாக எடுத்துக்கிட்டு போகாது. கரெக்டா? அப்போ ஸ்பேஸ்ல என்ன இருக்காது? ஆக்சிஜன் இருக்காது, ஒர்க் ஆகாது. ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் தானே? எஸ். இப்போ யோசிங்களேன், நல்லா யோசிங்க. இது நம்ம எனிமி இங்க இருக்காரு, க்ரூஸ் மிசைல். இப்படி அனுப்பலாம், மேலே போகலாம், இப்படி போகலாம், வளையலாம், யாராவே அட்டாக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பேலிஸ்டிக் மிசைல். இப்படி போயிடா இப்படி இறங்கும். ஸோ பேலிஸ்டிக் மிசைல் அதோட டார்கெட் வந்து ரொம்ப தூரமா இருக்கு வச்சுக்கலாம், அப்ப என்ன பண்ணும்? ரொம்ப ஹைட்ல அனுப்பணுமா? ரொம்ப ஹைட்ல அனுப்பும்போது என்ன ஆகலாம்? அட்மாஸ்பியர் விட்டு ஸ்பேஸுக்கு போய் அனுப்பலாமா? ஸ்பேஸுக்கு போயிட்டு இறங்கலாமா? அப்போ ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு நீங்க ஒரு மிசைல் அனுப்ப போறீங்கன்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஹைட் அனுப்பணும்ல, அதோட ப்ரொஜெக்டைல் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹைட்டா இருக்கும். அப்போ பேலிஸ்டிக் மிசைல் என்ன இன்ஜினை பயன்படுத்தணும்? ராக்கெட் இன்ஜினை பயன்படுத்தணும். கரெக்ட் தானே? ஏன்னா ஸ்பேஸ்க்கு மேலே போகுது, அங்க ஆக்சிடைசர் இருக்காது, ஆக்சிடைசர் எடுத்துட்டு போகணும். ராக்கெட் இன்ஜின். அது ஒரு எக்ஸாம்பிள் தானே. அது அக்னி மிசைல்ஸ், பிருத்வி மிசைல்ஸ், இந்த மிசைல் இருக்கிற இன்ஜின் ராக்கெட் இன்ஜின். பட் இப்போ யோசிங்களேன். பட் அடுத்து பாருங்களேன், க்ரூஸ் மிசைல் அட்மாஸ்பியர் தாண்டலாம் போல, லோவர் லெவல்லே ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி அடிச்சாச்சு. அப்போ அட்மாஸ்பியருக்குள்ளே போகும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? தேவையில்லாம ஆக்சிடைசர் தூக்கிட்டு போன அவசியம் கிடையாது. அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்போ என்ன இன்ஜின் எடுத்து போகணும்? ஸ்கிராம்ஜெட். உங்களுக்கு புரிச்சுல? ஸோ வாட் இஸ் பேலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல்? ஓகே. எந்த மிசைல் எந்த இன்ஜின் வரணும்? ராக்கெட் இன்ஜின் எப்போ தேவைப்படும்? ஸ்பேஸ்ல தேவைப்படும். பேலிஸ்டிக் மிசைல் தேவைப்படும். க்ரூஸ் மிசைல் செம ஃபாஸ்ட், அட்மாஸ்பியருக்குள்ளே போகுது, அட்மாஸ்பியர்ல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். இப்போ சொல்லுங்க, நம்ம பேப்பர்ல பார்த்த வேர்டு பிரம்மோஸ்ன்றது என்னது? ஒரு மிசைல். என்ன மிசைல்? க்ரூஸ் மிசைல். அப்ப க்ரூஸ் மிசைலா இருக்கும்போது என்ன இன்ஜின் தேவைப்படலாம்? ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தேவைப்படலாம். ஸோ அளவுக்கு புரிஞ்சுல? ஸோ பிரம்மோஸ் மிசைல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் டேரக்ஷன் கொடுத்துட்டே இருக்க முடியும். பாட்டம்லையும் போகலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம், மேலே போயிட்டு அங்கே இறங்கலாம். ஸோ இட் யூஸ் தி ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். ஆக்சுவலாக சொல்லும் போது நமக்கு சிம்பிளா இருக்கும். இது நாம டார்கெட் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும்னு. பட் நாம பார்க்க வேண்டியது இதோட டிஸ்டன்ஸ். நாம இருக்கிற பகுதியில இருந்து 800 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு டார்கெட் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் பிரம்மோஸ் மிசைலை ஹேண்டில் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். ஸோ இதான் அப்டேட். அண்ட் இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்னா, இந்த நம்பருக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாலிடிக்ஸ். எந்த கண்ட்ரிலாம் மிசைல்ஸ் உற்பத்தி பண்ணுதோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க, மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம், MTCR. இந்த குரூப் பேர். இப்போ யோசிங்களேன், இந்த குரூப்ல யார் இருப்பா? அட்வான்ஸ் கண்ட்ரிஸ். அவங்க எய்ம் என்ன? இந்த மிசைல் டெக்னாலஜி எல்லா கண்ட்ரிக்கும் தரக்கூடாது. நம்ம யாருக்கெல்லாம் சொல்றோமோ அந்த கண்ட்ரிக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற மிசைல் டெக்னாலஜியை வைக்கலாம். இந்த பாயிண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, MTCR வந்து சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கும், சில ரூல்ஸ். அந்த ரூல்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யார் இந்த குரூப்ல ஜாயின் பண்றீங்களோ அந்த கண்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? மிசைல் டெக்னாலஜியை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கலாம். வேற எந்த கண்ட்ரிக்கும் மிசைல்ஸ் போகக்கூடாது. பட் இந்தியா வாஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் MTCR ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த குரூப்ல இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கலாம். அப்போ இந்தியாவுக்கு வந்து ரஷ்யா அதோட மிசைலை வந்து தரணும்னா, விற்கணும்னா அட்வான்ஸ்டு மிசைல் தரக்கூடாது. ரொம்ப சாதாரணமா போற, ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் தூரம் இருக்குல்ல, ஒரு 290 கிலோமீட்டர் உங்க இடத்துல இருந்து
ஒரு 290 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டார்கெட் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே தான் அட்டாக் பண்ணுற லெவலுக்கான டெக்னாலஜி தான் நீங்கள் என்ன பண்ணலாம் வைக்கலாம். ஸோ ரொம்ப காலமாக அட்வான்ஸ் மிசைல் சொல்லப்படுற ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுற மிசைல் டெக்னாலஜி இந்தியா கிடைக்கல. ஸோ ரீசெண்டாக இந்தியா ஆகுது MTCRல மெம்பர் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுது, ஸோ இந்தியாவும் மெம்பர் ஆயாச்சு. இப்போ நம்ம குரூப்ல எந்த கண்ட்ரிஸ் என்ன பண்ணலாம், அட்வான்ஸ் மிசைல் டெக்னாலஜி இந்தியாவுக்கு அனுப்பலாம். விச் மீன்ஸ் ரொம்ப லாங் தூரம் போகிற 300, 400, 500ன்னு லாங் டிஸ்டன்ஸ்ல போய் அட்டாக் பண்ணுற மிசைல் டெக்னாலஜி இந்தியாவுக்கு கிடைக்கலாம். அதில் ஒன்று தான் என்னது, பிரம்மோஸ். ரஷ்யாவோட மிசைல் டெக்னாலஜி இந்தியா கூட சேர்ந்து உருவாக்குற மிசைல். ஸோ வாட் இஸ் த அப்டேட், 800 கிலோமீட்டர் அளவுக்கான லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக் பண்ணுற அளவுக்கான பவர்ஃபுல் மிசைல் பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல். ஸோ சவுண்டை விட 3 மடங்கு ஸ்பீட் அதிகம், 2.8 3 டைம்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 1 ஹவரில் 3700 கிலோமீட்டர் அளவுக்கான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். ஸோ ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியுதுல்ல. நம்ம ஃப்ளைட்டில் போவோம்ல, ஃப்ளைட்டோட ஸ்பீட் என்ன, 1 ஹவருக்கு 900 கிலோமீட்டரா, இது 4 மடங்கு இன்னும் ஃபாஸ்ட், 3700 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ சவுண்டை விட 2 மடங்கு 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுனால திஸ் இஸ் சூப்பர் சோனிக் மிசைல். எது, பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல் இஸ் தி சூப்பர் சோனிக் மிசைல். பட் இந்தியாவோட எய்ம் என்னன்னா, we have to create தி ஹைப்பர் சோனிக் மிசைல். சவுண்டை விட 5 மடங்கு ஃபாஸ்ட்டாக போகணும், மேக் 5+. சவுண்டை விட 5 மடங்கு ஃபாஸ்ட்டாக போகிற மிசைலை உருவாக்கணும், ஹைப்பர் சோனிக் மிசைலை உருவாக்கணும். ஸோ எப்பெல்லாம் பேப்பரில் ஹைப்பர் சோனிக்னு வார்த்தை பார்க்குறீங்களோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நியூஸ் என்னது, பிரம்மோஸ் மிசைலோட அடுத்த அப்டேட்டா NG வேரியண்டா, லாங் தூரம் போகும் அண்ட் ஆல்சோ லைட் வெயிட். அண்ட் மேபி சில பேர் இப்படி யோசிக்கலாம், மிசைல் பற்றின அப்டேட்லாம் முக்கியமான கேட்டால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு மிசைலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்தியாவோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். விச் மீன்ஸ் பார்டர் வில் பி மோர் செக்யூர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரல் கொஸ்டின், ஏஷியாட்டிக் லைனை எங்கே பார்க்கலாம், எந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏஷியாட்டிக் லைன் என்டேஞ்சர்டாக ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்தியாவில் குஜராத்தில் மட்டும்தான் ஏஷியாட்டிக் லைனை பார்க்க முடியும், வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த கண்டெக்ஸ்ட்ல இந்த நியூஸ் முக்கியம். இந்த ஹெட்டிங் படிங்களா, தி லயன் கவுண்ட் க்ரோஸ் பை 32% in 5 years. அண்ட் செகண்ட் பாயிண்ட், இட் எக்ஸ்பேண்ட்ஸ் பியாண்ட் தி ப்ரொடெக்டட் ஏரியாஸ். லைனோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு, அது வாடுற இடம் என்ன இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குல்ல. ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 3 முக்கியமான பாயிண்ட். நம்ம பேப்பர் லைன் பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய 2 லைன். ஒன்று ஏஷியாட்டிக் லைன், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏஷியா முழுக்க இருந்துச்சு, பட் இப்போ இந்தியாவில் குஜராத்தில் மட்டும்தான் இருக்கு. அண்ட் இன்னொன்று ஆப்பிரிக்கன் லைன். ஏஷியாட்டிக் லைனோட பார்க்க பெருசா இருக்கும், பட் எப்படி இருந்தாலும் 2 லைனோட ஸ்டேட்டஸுமே கவலைக்கடன் தான். அதுல மோஸ்ட் டேஞ்சர் யாரு, ஏஷியாட்டிக். ஸோ ஏஷியாட்டிக் லைன் இஸ் என்டேஞ்சர்ட், ஆப்பிரிக்கன் லைன் இஸ் வல்னரபிள். ஸோ 2 லைனோட ஸ்டேட்டஸும் ப்ராப்ளம் தான். இதுல மோஸ்ட் ப்ராப்ளம் யாரு, ஏஷியாட்டிக். இது ஒன்று. இந்த 2 லைன்லயுமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இவன் இருக்கான்ல ஏஷியாட்டிக் லைன், இவனுக்கு தனியா இருக்க தான் பிடிக்கும். ஏஷியாட்டிக் லைன் இஸ் சாலிட்டரி இன் நேச்சர். ஆப்பிரிக்கன் லைன்ஸ்க்கு வந்து சோஷியல் பிஹேவியர் ரொம்ப பிடிக்கும். சோஷியல் பிஹேவியர் புரியுதுல, கூட்டமா இருக்கும். இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன, ப்ரைட்ஸ்னு பார்ப்போம், ப்ரைட்ஸ். அப்போ ஏஷியாட்டிக் லைன் என்ன ஃபார்ம் பண்ணாது, ப்ரைட்ஸ் ஃபார்ம் பண்ணாது, கேங் ஃபார்ம் பண்ணாது. அப்படி தனியா இருக்கிற ஏஷியாட்டிக் லைன் குஜராத்ல இருக்கிற கிர் ஃபாரஸ்ட்ல ஏன் என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் ஏஷியாட்டிக் லைன் அதிகமாக இருக்கு, எவ்வளோ அதிகமாக இருக்கு. சரி, லாஸ்ட் இயர்லாம் பார்க்கும்போது ஒரு 74 லைன்ஸ் இருந்துச்சு. இந்த நம்பரே பார்க்க கம்மியாக இருக்கும், பட் அதிகம். என்ன ரீசன், நீங்க 1890 இருந்து கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல ஒரு 50 லைன் இருந்துச்சு. அந்த 50 கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 674. இந்த இயர்ல 891 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, ஆக்சுவலா எல்லா ஆக்டிவிஸ்டோட கன்சர்ன் என்னன்னா, இப்போதைக்கு இந்தியாவில் லைனோட பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்கு. ஓரளவுக்கு பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம அடுத்து என்ன பண்ணி ஆகணும், எப்படி குஜராத்ல கிர் ஃபாரஸ்ட்ல லைன் வாடுறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கோ அதே மாதிரி சிச்சுவேஷன் இந்தியாவில் வேற எங்க இருக்கு செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு அந்த இடத்துலையும் லைனை சில பேர் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா அந்த இடம் என்ன ஆகிடும், லைன் பாப்புலேஷன் அதிகமாகும். ஸோ இந்தியாவோட ஈக்காலஜிஸ்ட், என்விரான்மெண்டலிஸ்ட் கிர் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஜியோகிராஃபியை அனலைஸ் பண்ணி தேடி கண்டுபிடிச்சதுல மத்திய பிரதேஷ்ல இருக்கிற இது பழைய நியூஸ் தான், குனோ நேஷனல் பார்க். இந்த நேஷனல் பார்க் இருக்கிற பகுதி வந்து குஜராத்ல இருக்கிற கிர் ஃபாரஸ்ட்ல இருக்கிற லைன் வாடுறதுக்கான ஜியோகிராஃபி என்ன இருக்கோ அதே மாதிரியான ஜியோகிராஃபி இங்கே இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு சில லைனை ரீலோகேட் பண்ணிருக்கலாம். இந்த பாயிண்ட் எப்போ சொன்னாங்க, 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க. பட் இத்தனை வருஷமா ஈவன் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் கூட கிர் ஃபாரஸ்ட்ல இருக்கிற லைனை நம்ம என்ன பண்ணல, குனோ நேஷனல் பார்க்கு ரீலோகேட் பண்ணல. என்ன ரீசன், பாலிடிக்ஸ். இந்தியாவில் சிங்கம் வந்து குஜராத்ல மட்டும்தான் இருக்கணும். இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ, குஜராத் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்பீஷஸோட பாப்புலேஷன் ஒரு பகுதியில் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த பகுதி எப்போ அழிஞ்சு போயிடலாம். கண்டிப்பா ஒரு ஸ்பீஷஸ்க்கு நிறைய பகுதி தேவைப்படும். ஸோ ரீலொகேஷன் இஸ் மஸ்ட். ஸோ எந்த அளவுக்கு 2020 ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் லைன் முக்கியமோ, அதாவது லைனோட பாப்புலேஷன் அதிகமாக்கணும், அவங்க வாட்டர் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாம் பார்க்கணும்ல. சிமிலர்லி டிரான்ஸ்லொகேஷனும் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின், இந்தியாவில் யாரெல்லாம் ஏழைகளா இருக்காங்க, போர் பீப்புள் லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா யார் இருப்பா, இந்தியாவுடைய மீனவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. லிங்க் பண்ண முடியுதா? இந்தியாவில் வருஷம் இந்திய மீனவர்கள் பிடிக்கிற மீன் இருக்குல்ல, லட்சக்கணக்கில் பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். இப்போ அவ்வளோ ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமும் இந்திய மீனவர்கள் ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள்? என்ன ரீசன்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரீசன் தான். கடல்ல மீன் பிடிக்க போறவங்க 2 வகை. ஒன்னு குட்டி போட்ல போறவங்க, இன்னொன்னு பெரிய ட்ரால்ல போறவங்க, மெக்கனைஸ் ட்ராலர்ஸ். நான் படத்துல பாத்துருப்போம்ல, ஃபுல்லா இன்ஜின் இருக்கும், பெரிய நெட் இருக்கும். பட் ஆக்சுவலா பார்த்தா இந்தியாவில் 90% மக்கள் யூஸ் பண்றது போட்டு தான். இவங்க வெறும் 10% தான். பட் இந்த 90% ஆஃப் ஃபிஷர்மேன் போட்டை யூஸ் பண்றவங்க, உட்டன் போட்டை யூஸ் பண்றவங்க
இவங்க கேட்ச் பண்ற ஃபிஷ் வந்து 10% ஃபிஷ் மட்டும் தான். அப்போ பெரிய மெக்கனைஸ் டாலரன்ஸ் வச்சிருக்கவங்க தான் கடல்ல இருந்து 90% ஆஃப் ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணி விற்கிறாங்க, பிசினஸ் பண்றாங்க, லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் தி philosophy ஆஃப் sea? Sea gives us abundantly. கடல் நமக்கு நிறைய தருது. பட் அதை வந்து நம்மளால ஈக்குவலா ஃபீட் பண்ணிக்க முடியல. 90% ஃபிஷர்மேன் கேட்ச் பண்றது 10% தான். ஸோ இதனால தான் இந்தியா சுத்தி இருக்கிற 3000 வில்லேஜஸ் ஃபிஷிங்கை மட்டுமே நம்பி வாடுற இந்த 3000 வில்லேஜஸ் பாவர்ட்டியா இருக்குன்னா, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 4 மீனவர்கள்ல 3 மீனவர்கள் ஏழைகளா இருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? அவங்க எல்லாரும் கேட்ச் பண்ற ஃபிஷ் லெவல் எவ்வளோ? அமௌண்ட் கம்மி தான். இப்போ நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? மெக்கனைஸ்டு ட்ராலர் சொல்லலாமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பெரிய ஃபிஷிங் பண்றவங்க. ஸோ இவங்க பண்ற ஒரு தப்புனால 2 பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாதிப்பு என்னது? இந்த பெரிய ஃபிஷிங் பண்றவங்களே கடல்ல ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுனால ஸ்மால் ஃபிஷர்மேனுக்கு எந்த ஃபிஷிங் கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே கிடைக்காதனால தே ஆர் இன் பவர்ட்டி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான ப்ராப்ளம், இந்த மெக்கனைஸ்டு டாலரஸோட ஃபிஷிங் மெத்தட் இருக்குல்ல, அந்த ஃபிஷிங் மெத்தட் வந்து ஸ்கில்ஃபுல்லா இல்லை, சயின்டிஃபிக்கா இல்லை. அதாவது பெரிய போட்டு மெஷின்ஸ் பயன்படுத்துறாங்க, பெரிய நெட் பயன்படுத்துறாங்க. பட் அவங்களோட மெத்தட் இருக்குல்ல, கேப்பபிலிட்டி, அது இன்எஃபிஷியன்சியா இருக்கு. வாட் இஸ் இன்எஃபிஷியன்சி? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் தான் பெரிய ஃபிஷர்மேன், கடலுக்கு போறேன். என் டார்கெட் என்னன்னா எறாவை பிடிக்கணும். ஸோ என்னுடைய டார்கெட் என்ன? எறாவை பிடிக்கணும். அப்போ நான் கடல்ல போயிட்டு ஒரு வலை வீசுறேன்னா நான் கரெக்டா டார்கெட்டடா எறாவை மட்டும் தானே பிடிக்கணும். அதுக்கேற்ற வலை இருக்கணும்ல. எறாவோட சைஸ் என்ன? அதுக்கேற்ற மாதிரி வலை இருந்துச்சுன்னா நான் கடல்ல வலை போடும்போது எறா மட்டும் மாட்டும். மற்ற உயிரினங்கள், மற்ற ஃபிஷ், குட்டி குட்டி ஃபிஷ் அதெல்லாம் தப்பிச்சிடும். பட் நீ என்ன பண்ற? உன்னோட ஃபிஷிங் வந்து கால்குலேட்டடா இல்ல. நீ பெரிய போட் வச்சிருக்க, பெரிய ஃபிஷிங் பண்ற, பட் இந்த வலை இருக்குல்ல, நெட் ஹோல் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. 25 மில்லிமீட்டர் கம்மியா இருக்கு. அப்படின்னு அர்த்தம், நீ ஏதோ ஒரு இடத்துக்கு போற, வலையை போடுற, மாட்டுறது எல்லாத்தையும் அல்ற. அப்படி மாட்டும் போது உன்னோட வலையில 1 கிலோ எறா கிடைக்குதுன்னா எக்ஸ்ட்ரா 10 கிலோ எக்ஸ்ட்ரா ஃபிஷ் இருக்கு. தேவையில்லாத ஃபிஷ். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பை கேட்ச் ஃபிஷ் சொல்லுவாங்க. தேவையில்லாதுன்னா உன் டார்கெட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கடல்ல இப்பதான் பிறந்த ஜுவனல் ஃபிஷ் இருக்கும், அதாவது பேபி ஃபிஷ் இப்பதான் பிறந்திருக்கும். அந்த ஃபிஷ் எல்லாம் இன்னும் ஒரு 6 மாசம் விட்டா என்ன ஆயிடும்? பெரிய மீனாவே மாறிடும். அப்ப பிடிச்சாதான் அது யூஸ். அப்ப அந்த லார்ஜ் ஃபிஷிங் பண்றவங்க 2 தப்பு பண்றாங்க. முக்காவாசி ஃபிஷிங் பண்றது அவங்க தான். அவங்க பண்ற ஃபிஷிங் எப்படி கிடையாது? சஸ்டைனபிளா இல்ல. அவங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நெட் சைஸ் யூஸ் பண்ணாம ஜென்ரலா போடும்போது எல்லாமே அள்ளிடுறாங்க. அப்ப கடல்ல இருந்து இந்த எக்ஸ்ட்ரா 10 கிலோ என்ன ஆகுது? உனக்கு தேவையற்ற உயிரினங்களை பிடிச்சி அதை சாகடிக்கிறேன். பை கேட்சிங் புரியுதுல்ல? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து சார்டின் ஃபிஷ்ஷை பிடிக்கிறதா எய்ம். பட் அதுக்கேற்ற வலை போடாம ஜென்ரலா வலை போடும்போது அதை தவிர்த்துட்டு மொத்த மீனும் மாட்டோம்ல, பை கேட்ச் ஃபிஷ். அப்போ உன்னோட ஹேபிட்னால 3/4 ஃபிஷர்மேன் பாவர்ட்டியா இருக்காங்க. அட் தி சேம் டைம் கடலோட டைவர்சிட்டி குறையுது. இப்போ சொல்லுங்க, இந்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணலாம்? உங்களுக்கு மைண்ட்ல வர ஐடியா என்ன? அதுக்கான சொல்யூஷன் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட். ஒரு பெரிய ஃபிஷர்மேனு நெட்டை சரியா யூஸ் பண்ணாத போது ஸ்மால் ஃபிஷர்மேனால ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வலையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதுல்ல. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இந்த பை கேட்சிங் பண்றது ஸ்மால் ஃபிஷர்மேனும் பண்றாங்க, போட்ல போறவங்களும் பண்றாங்க. என்ன ரீசன்? ஒரு பெரிய வலையை போட்டு எல்லா ஃபிஷ்ஷையும் இவங்களும் எடுத்துக்கிறதுனால இவங்க சின்ன போட்ல போயிட்டு கடல்ல ஒரு பகுதியில் வலை போட்டீங்கன்னா பெரிய ஃபிஷ் மாட்டாது. நீ பெரிய வலை போட்டினா அந்த பெரிய சைஸ் ஃபிஷ் மாட்டாது. அப்ப நீ வீட்டுக்கு எதுவுமே இல்லாம தான் வருவேன். என்ன பண்ணலாம்? யூஸ்வலா போடுற சின்ன சின்ன ஹோல் இருக்கிற நெட் என்ன பண்ணலாம்? தூக்கி போடுவோம். மாட்டினா பெரிய மீன் மாட்டோம், இல்லைன்னா எல்லா சின்ன ஃபிஷ் என்ன பண்ணிடலாம்? வாரிடலாம். யோசிக்க முடியுதா? அப்ப ஸ்மால் ஃபிஷர்மேனும் என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அல்றாங்க. என்ன ரீசன்? அடுத்த நாள் சாப்பாடுக்கு காசு தேவை, லைவ்லிஹுட். அப்ப ஏதாவது ஒரு பிடிச்சி வித்து என்ன பண்ணிக்கலாம்? காசு சம்பாரிச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஒரு ஃபிஷர்மேன் வந்து அவருக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவார்? விற்பாருல்ல. எப்படி விற்பாரு? எந்த மீன் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற குவாலிட்டிக்கெல்லாம் விற்க மாட்டாங்க. டோட்டல் வெயிட் எவ்வளோ? 100 கிலோவா? நீ பிடிச்சிட்டு வந்து டோட்டல் வெயிட் வந்து 100 கிலோ, அவ்வளோ காசு வாங்கிக்கும். வெயிட்டுக்கு ஏற்ற காசு. அப்போ என்ன பண்ணுவாங்க? நம்ம கிட்ட இருக்கிற வலையை போடுவோம், என்ன மாட்டதோ மாட்டோம், எல்லாத்தையும் சேர்த்து வெயிட் போட்டுடலாம். அண்ட் மேபி சில பேருக்கு இந்த டவுட் வரலாம், வெயிட் ஓகே, பட் அந்த ஃபிஷர்ஸ் பிடிச்சதுல குட்டி குட்டி மீன் இருக்கு வச்சுக்கலாம், அதாவது பேபி ஃபிஷ். இந்த குட்டி ஃபிஷ்ஷை ஏன் வாங்குறாங்க? அது வேஸ்ட் தானே, கடல்ல விட்டுலாம் தானே தோணும். பட் இந்த குட்டி ஃபிஷ்லையும் பயங்கரமான மார்க்கெட் இருக்கு. FMFO, அதாவது ஃபிஷ் மீல் அண்ட் ஃபிஷ் ஆயில். அந்த குட்டி குட்டி மீன் இருக்குல்ல, பிறந்த மீன், அந்த எல்லா குட்டி குட்டி மீனையும் அரைச்சிருவாங்க, கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கி பவுல்ட்ரிக்கு இல்ல பிக்ஸுக்கு இல்ல ஃபார்முக்கு உரமா போட்டுருவாங்க. யோசிக்க முடியல, அவங்க வீட்டில் வாடுற பெட்டுக்கான ஃபுட்டா தருவாங்க அந்த பவுடரை, இல்ல ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப யோசிங்களேன், பெட்டுக்கு பயன்படுத்துறாங்கன்னா மோஸ்ட்லி எந்த ஊர்ல? ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு பயன்படுது. இப்போ இந்தியாவில் பிடிக்கிற எல்லா குட்டி குட்டி ஃபிஷ் இருக்குல்ல, எல்லாமே பவுடர் ஆக்கி ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற பீப்புளோட பெட்டை பாத்துக்கிறதுக்கு ஃபெர்டிலைசராவோ ஃபுட்டாவோ பயன்படுது. இப்போ யோசிங்களேன், லிங்க் பண்ண முடியுதா? இந்த எல்லா குட்டி குட்டி மீன் இருக்குல்ல, பேபி ஃபிஷ், இதை 1 இயர் விட்டா என்ன ஆயிடும்? பெரிய ஃபிஷ்ஷா மாதிரி இருக்கும். இந்த பெரிய ஃபிஷ்ஷை இந்திய மக்களுக்கு ஃபுட்டா கிடைக்க வேண்டியது, அந்த ஃபுட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகுது, மிஸ் ஆகுது. நீங்க ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த ஸ்மால் மெஷினை பயன்படுத்துறதுனால இந்தியன்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஃபுட் ஆகுது, குறையுது. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ட்ராலர்ஸ் பண்ற ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இன்டெரக்டா நம்ம சைல்டோட நியூட்ரிஷன் பாதிப்பு ஏற்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண வேண்டியது ட்ராலர்ஸ் தான். ட்ராலர்ஸோட மீன் பிடிக்கிற ஹேபிட்டை மாற்றணும். என்ன ரீசன்? எல்லா பெரிய போட் வச்சிருக்கிறவங்களும் கடல்ல ஒருத்தர் வலை போட்டா அவங்க பிடிக்கிறதுல 50% ஃபிஷ் வந்து
அவங்களுக்கு தேவையில்லாத ஃபிஷ், அதாவது அவங்க எதை டார்கெட் பண்ணாங்களோ அதை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்த 50% ஃபிஷஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பை கேட்ச்னு சொல்லுவாங்க. நாம பிடிக்க வந்த மீன் வேற, மாட்டின மீன் வேற. அந்த மாதிரி இந்தியாவில் பிடிக்கிற ஃபிஷஸ்ல 50% பை கேட்ச். அப்ப இந்த பை கேட்சை சரி பண்றதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? எல்லா மீன் பிடிக்கிறவங்களும் மீன் பிடிச்சிட்டு கடலை விட்டு கரைக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் செக் பண்ணுவோம். அதில் பை கேட்ச் ஃபிஷ் இருந்துச்சுன்னா, அதாவது ஜுவனல் ஃபிஷ், குட்டி குட்டி ஃபிஷ் அது இருந்துச்சுன்னா திருப்பி என்ன பண்ணணும்? கடல்லே போட்டுருணும். ஸோ இப்படி ஒரு ரூல் கொண்டு வரலாம். அப்போ அந்த ஒரு பாலிசினால ஜுவனல் ஃபிஷ் என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும், கடல்லே விட்டுற முடியும். இதனால இந்தியாவோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அவங்களோட ஃபுட் பிளேட்ல ஃபிஷ் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏதோ ஊரில் FMFO பயன்படுறது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ரூரல் சைல்டுக்கான நியூட்ரிஷனாக ஃபியூச்சரில் மாறும். ப்ளஸ் இது கூடவே இந்தியாவோட கடலோட டைவர்சிட்டி சேஃப்கார்ட் பண்ணப்படும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? போட் வச்சிருக்கிற 90% ஃபிஷர்மேனுக்கு இன்கம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன ரீசன்? அவங்க கேட்ச் பண்ற ஃபிஷ்ஷே கம்மி தான். இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதுக்கு என்ன ரீசன்? ஸ்மால் மெஷ் நெட் சொல்லலாமா? மெஷ் நெட் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, எல்லா மீனும் மாட்டிடுது. அப்ப இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் உங்க மைண்ட்ல வர சொல்யூஷன் என்ன? இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டா இருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நியூசிலாந்துல ஒரு பயங்கரமான ஒரு சிஸ்டம் இருக்கு, கோட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நியூசிலாந்துல மீன் பிடிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நியூசிலாந்து கவர்மெண்ட்டே சயின்டிஃபிக்கா ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அசஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? நியூசிலாண்டோட மெரைன் சயின்டிஸ்ட் அவங்களோட கடலை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாசத்துக்கு இல்ல அடுத்த 6 மாசத்துக்கு எந்த மீன் அதிகமா இருக்கு, எந்த ஸ்பீஷிஸோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு, எந்த மீனோட பாப்புலேஷன் கம்மியா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மீன் ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னா இந்த வருஷம் நீ கடலுக்கு போனா இந்த மீனை ரொம்ப கம்மியா இந்த லெவலுக்கு தான் கேட்ச் பண்ணணும். டோட்டல் அலோவபிள் கேட்ச் ஃபார் எக்ஸாம்பிள் 10 டன். பட் இந்த ஃபிஷ் பாப்புலேஷன் ஹெல்த்தியா இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ டோட்டல் அலோவபிள் கேட்ச் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும், 100 டன். அப்ப எல்லா மீன் பிடிக்கிறவங்களும் எவ்வளவு மீன் பிடிக்கணுன்றத செட் பண்றது கவர்மெண்ட். டோட்டல் அலோவபிள் கேட்ச். ஒருவேளை அதுக்கு மேல பிடிச்சா என்ன பண்ணி ஆகணும்? நீங்க அகைன் கடல்லே போட்டுரும். அது ஒண்ணு. ஸோ இது ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். இதை விட செகண்ட் பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மீனை டோட்டலா பிடிக்க வேண்டியது டோட்டல் அலோவபிள் கேட்ச் வந்து 10 டன் தான். இந்த 10 டன் ஃபிஷ்ஷை யார் பிடிக்கலாம்? கோட்டா கொடுத்துருவாங்க. இந்த மீனவர்கள் 3 டன் ஃபிஷ்ஷை பிடிக்கலாம், இந்த மீனவர்கள் இவ்வளோ டன். அப்ப எல்லாருக்கும் மீன் கிடைக்கிற மாதிரி என்ன இருக்கு? கோட்டாஸ் இருக்கு. யோசிக்க முடியுதா? ஸோ நியூசிலாந்துல கோட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால ஒரே ஒரு பெரிய ஷிப்பு கடலுக்குள்ள வந்து எல்லா மீனையும் அவனே பிடிச்சிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோட்டா இருக்கும், அதுக்கு மேல அவங்க பிடிக்கூடாது. என்ன ஆகுது? எல்லா மீனவர்களுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எவ்வளவு பிடிக்கணுன்றது யார் செட் பண்ணிடுறா? கவர்மெண்ட் செட் பண்ணிடுறாங்க. அப்ப கடலோட ஹெல்த் எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். பாப்புலேஷன் ஆகாது, குறையாது. இப்ப சொல்லுங்களேன், நியூசிலாந்து சிஸ்டம் எதை உருவாக்கி இருக்கு? எல்லா ஃபிஷர்ஸ்க்கான ரைட்ஸையும் உருவாக்கி இருக்கு, எல்லா மீனையும் காப்பாத்தே இருக்கு. அதாவது லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி. ஒவ்வொரு வருஷம் எந்த மீனை பிடிக்கணும், எவ்வளவு மீனை பிடிக்கணுன்றத கவர்மெண்ட்டே அசஸ் பண்றதுனால நாம நினைச்ச மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் பிடிக்க முடியாது. ஸோ கவர்மெண்டோட ஒரு சின்ன சயின்டிஃபிக் பாலிசி எதை உருவாக்கிருக்கு? லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி பிளஸ் எல்லா ஃபிஷர்ஸ்க்கும் என்ன உண்டு? ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஸோ இன்கம் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த பாலிசியை இந்தியா இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகலாம்? 90% ஃபிஷர்மேன் வில்லேஜில் வாடுற ஏழைகளாக இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கான கோட்டா கிடைக்கும். ரெண்டாவது, அப்போ கடலில் கிடைக்கிற ரிசோர்ஸ் என்ன ஆகுது? கொஞ்சம் ஈக்குவலாக ஃபீட் ஆகுது. ஸோ பாவர்ட்டியை குறைக்க முடியும். கரெக்டா? ஸோ இப்போ சொல்லுங்க, இந்தியா எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நேஷனல் லெவலில் சயின்டிஃபிக் கோட்டா சிஸ்டமும் உருவாக்கணுமா? இதில் முக்கியமான வார்த்தை என்ன? நேஷனல். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கோட்டாவையும் ரூல்ஸையும் போட்டாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு என்ன சொல்லலாம்? அடுத்த 6 மாசத்துக்கு இந்த நியர்பை கடல்ல இந்த ஃபிஷ்ஷை பிடிக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே டைம்ல கேரளா என்ன சொல்லலாம்? அதே ஃபிஷ்ஷை நிறைய பிடிக்கலாம்னு சொல்லலாம். ஸோ மீன் பிடிக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ அசஸ்மெண்ட் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சுன்னா நேஷனல் லெவல்ல சயின்டிஃபிக்கா அசஸ் பண்ணணும். ஸோ ரிவிஷன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நியூசிலாந்துல இருக்கிற மாதிரி கோட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வரலாம். அது கொண்டு வர முடியலன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம்? கடல்ல வலை போடும்போது எவ்வளவு பை கேட்ச் ஃபிஷ்ஷை பிடிக்கலாம். அதாவது உன்னோட டார்கெட் வந்து எறானா அது கூட சேர்ந்து எத்தனை பர்சன்டேஜ் மற்ற மீன் பிடிக்கலாம், அதுக்கு ஒரு லிமிட் போட்டுருங்க. ஒருவேளை அப்படி போட முடியலன்னா அட்லீஸ்ட் FMFO இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அந்த சின்ன மீனை வாங்கி கிரைண்ட் பண்ணி போட்டுறாங்களே, அவங்க 1 இயருக்கு இந்தியன் ஃபிஷ்ல இருந்து எவ்வளோ டன் வாங்க முடியும், எவ்வளோ பை கேட்ச் ஃபிஷ்ஷை வாங்க முடியுன்ற லிமிட்டை இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு போட்டுருங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு லிமிடேஷன் போட்டீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்குறத குறைச்சிருவாங்க. ஸோ பை கேட்ச் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா ஃபிஷர்மேன் என்ன பண்ணுவாங்க? அந்த பை கேட்ச் ஃபிஷ்ஷை கடலே போட்டுருவாங்க. ஸோ FMFO கோட்டாவை லிமிட் பண்ணுங்க, இது பண்ணுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் மேண்டேட்டரியா எல்லா ஜுவனல் ஃபிஷ்ஷையும் ஆன் போர்டில் ரிலீஸ் பண்ணிடணும். நீங்க பிடிச்ச உடனே உங்களுக்கு தேவையான ஃபிஷ் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லா பேபி ஃபிஷ்ஷையும் கடலில் போட்டுடணும். மேண்டேட்டிங் தி ஆன் போர்ட் ரிலீஸ் ஆஃப் பை கேட்ச் ஃபிஷஸ். இது பண்ணலாம். ஒருவேளை பை கேட்ச் ஃபிஷ்ஷை பிடிச்சாச்சு, இறந்து போச்சு, அப்ப என்ன பண்ணலாம்? FMFOக்கு தரக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற லோக்கல் அக்வா கல்ச்சர் ஃபிஷ் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபிஷ் ஃபார்முக்கு இந்த குட்டி குட்டி ஃபிஷ் என்ன பண்ணலாம்? உரமா போட முடியும். ஸோ பை கேட்ச் ஃபிஷ்ஷை பயன்படுத்தி இந்தியாவோட அக்வா கல்ச்சரை அதிகமாக்க முடியும். அண்ட் மேபி சில பேர் யோசிக்கலாம், இவ்வளோ ரூல்ஸ் முக்கியமா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? இந்தியாவோட பாப்புலேஷன்ல மீனவர்களோட பாப்புலேஷன் குறிப்பிடத்தக்கது. அப்போ அவங்களோட லைவ்லிஹுட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது
லைவ்லிஹுட் மீன்ஸ் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு வருஷத்துல கடல்ல எந்த மீனுமே இல்லாத மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னா நிறைய வில்லேஜஸ் பவர்ல கஷ்டப்படுவாங்க. அது உலகம் முழுக்க நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஃப்ரீ டைம்ல யூடியூப்ல கனடா காட் ஃபிஷரி கிரைசிஸ் 1992 இதை போட்டு பாருங்க. பசிபிக் சார்டன் ஃபிஷரி இன் கலிபோர்னியா, இந்த 2 கேஸ் ஸ்டடி போட்டு பாருங்க. 2 கேஸ் ஸ்டடி சொல்ற பாயிண்ட் ஒன்று தான். கடல்ல எந்த மீனை பிடிக்கணும், எவ்வளவு மீனை பிடிக்கணும் அப்படின்ற ரெகுலேஷன் போடலன்னா பிரசன்ட் சிச்சுவேஷன்ல எல்லா மீனையும் கேப்சர் பண்ணி எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 99% ஃபிஷ் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வரலாம். 2 கேஸ் ஸ்டடி வந்திருக்கு. நம்ம அடிக்கடி படிப்போம்ல, காட் லிவர் ஆயில். 1992 கனடா கவர்மெண்ட் காட் ஃபிஷ்ஷை பிடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்? அதிகமாக பிடிச்சி அவங்க கடல்ல 99% காட் ஃபிஷ்ஷை அடிச்சு போயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன்? அவங்க போடுற வலை எப்படி இருக்கு, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. இப்போ எல்லா குழந்தை மீனும் மாட்டிக்குது. ஸோ ப்ரீடிங் பண்ண முடியல. இந்த ஃபிஷ் எல்லாம் இப்போ மறுபடியும் ரீகவரி ஆகிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. அந்த 30 வருஷம் வரைக்கும் ஃபிஷர்மேன் லைஃப் இஸ் கம்ப்ளீட் இன் பாவர்ட்டி. யோசிக்க முடியுதா? ஃப்ரீ டைம்ல பசிபிக் சார்டன் கலிபோர்னியா ஃபிஷரி இதை போட்டு பாருங்க. இல்லைன்னா சார்டன் கேனிங் ஃபேக்டரி கண்டிப்பா போட்டு பாருங்க. சார்டன்ன்றது ஒரு மீன். நாம சாப்பிட்ற மீன்லேயே ரொம்ப சின்னதா இருக்கும்ல, வெள்ளை கலர்ல ரொம்ப சின்னதா இருக்கும்ல, அந்த மீன் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு ஃபேக்டரியில அதை கிளீன் பண்ணி பேக் பண்ணுவாங்கல்ல, சார்டன் கேனிங் ஃபேக்டரி. இட் இஸ் கால்ட் அஸ் சீ ஆஃப் சில்வர் சார்டன். அப்ப அந்த ஒரு மீன் நம்பி மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, கேனிங் ஃபேக்டரி இருக்கு. அப்ப அந்த ஒரு மீன் கிடைக்கலன்னா அந்த ஃபேக்டரியில் ஒர்க் பண்றவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிடும்? வேலை கிடைக்காது. எல்லா கேனிங் ஃபேக்டரியும் ஷட் டவுன் ஆயிருக்கு ஒரு காலகட்டத்தில். எங்க கலிபோர்னியாவில். ஸோ ஒரு காலகட்டத்தில் கலிபோர்னியாவில் 24/7 ரன் ஆன கேனிங் ஃபேக்டரி 1960s கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சார்டன் ஃபிஷ்ஷே கிடைக்கவே இல்லை. இந்த எல்லா ஃபேக்டரியும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அகைன் கவர்மெண்ட் ஒரு பாலிசி போட்டு அதை பிடிக்கூடாதுன்னு பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் சார்டன் கேனிங் ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க. இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்? இந்தியாவோட ஃபிஷிங்லையும் சில பேட்டர்னை பார்க்க முடியும். அதாவது ஆன்கோவி, மேக்கரல் அண்ட் சார்டன், இந்த எல்லா ஃபிஷ்ஷும் எவ்வளவு பிடிக்க முடியுமோ பிடிச்சி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓவர் எக்ஸ்போர்ட். அதாவது இந்த மீனோட பேபி ஃபிஷ் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? கேப்சர் பண்றோம். ஸோ ஃபியூச்சர்ல இதோட பாப்புலேஷன் இந்தியாவில் குறையலாம். இப்போ என்ன பண்ணி ஆகணும்? ரொம்ப சீக்கிரமாகவே we have to regulate the trawling, we have to protect the juvenile fish. எப்படி? we have to set the scientific quotas and also பை கேட்ச் ஃபிஷ்ஷை பிடிக்கிறத லிமிட் பண்ணணும். பிளஸ் FMFO இண்டஸ்ட்ரியை பை கேட்ச் ஃபிஷ் வாங்குறத லிமிட் பண்ணணும். இதெல்லாம் பேசிக்காக பண்ண வேண்டிய சில ரிஃபார்ம்ஸ்.